கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகின்றன, இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் வித்யாகாரகரான புதனின் ஆட்சி பலம் இந்த மாதத்தின் துவக்கத்தில் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். செவ்வாய் 8ஆம் தேதி முதல் சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் நுழைகிறாருங்க. 15ஆம் தேதி முதல் இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கிரன் என இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஒரு நல்லதாவது நடக்காதா என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பல காரியங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப்போகிறார். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பையே உருவாக்குகிறார். சாதகமான அமைப்பில் வலம் வரும்போது எளிதில் காரிய வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயம் விரயம், அஷ்டமம், ஜென்மம் போன்ற இடங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவே உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் மிக சிறப்பான மாறுதல் உங்களை தேடி வரும். வளர்பிறை சந்திரனாக வலம் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பல மாற்றம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தை விட்டு விலகிவிட்டார் ராசியின் அதிபதியான சனி. ஆனால் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடன் ராகுவும் இணைந்திருக்கிறாருங்க. எனவே இந்த வேளை நிழல் கிரகமான ராகு மற்றும் சனியின் இணைவு பல வருடங்களுக்கு பிறகு ஜென்மத்தில் நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே சிறப்பான மாறுதல்கள் உண்டு. ஏனென்றால் அஸ்தமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். எனவே எதிர்காலத்தை பற்றி அச்சம், குழப்பமான சிந்தனை, கற்பனையான பயம் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்கள் சிக்கல் இல்லாமல் கைகூடும். குறிப்பாக மோட்சக்காரகரான கேது சப்தமத்தில் இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் சிக்கல் இல்லாமல் எளிதில் கைகூடும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் மிக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஜென்மத்திலும் சிறப்பாக திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக தனஸ்தானத்திலும் வலம் வருகிறார். எனவே ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்குவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல காரிய தடைகள் விலகும். இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் தொழில்துறை, வியாபாரத்துறை அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றனர். தொழில்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாகவே கும்பராசிக்காரர்களை உறுதியாக தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே சரியாக
திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை காட்டிலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ல் வலம் வருகிறார். 5ல் இருப்பது மட்டுமல்லாது தனது சுப பார்வையை ஜென்ம ராசியின் மீது செலுத்துகிறாருங்க. எனவே பல வகையில தோஷங்கள் பாதிப்புகள் அத்தனையும் நீக்கப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். திருமணமும் புத்திரபாக்கியமும் தோஷமின்றி நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் வளர்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கும்பராசிக்காரர்கள் சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது. மேலும் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானம் ஆகிய 7ல் நுழைகிறாருங்க. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை உருவாக்குகிறது. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது ஜென்மராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே மிக பெரிய அளவில் தடுமாற்றங்கள் விலகி சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவில் சிக்கல் நிறைந்த பணிகள் என்று இருக்கக்கூடிய காரியங்களிலும் வளர்ச்சிக்கான நல்ல முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் சிக்கல் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக தைரிய ஸ்தானத்திலும் இறுதியில் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்திலும் வலம் பெற போகிறார். சுக்கிரனின் அமைப்பு எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொடர்ந்து கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் நிறைவாகவே அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் வெளிநாடு சென்று கலைத்துறை ரீதியான படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு பெறுவதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க சூரியன். ஏனென்றால் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4ல் இருந்து விலகி 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வர போகிறார். எனவே பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாகவே தடை தாமதங்களை விலக்கி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூட போகிறது. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று வலம் வர போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை விலக்கி விடுவதால் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் இருக்கின்ற 4 செவ்வாய்க்கிழமையுமே விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடுவதோடு ஒரு நல்லதாவது நடக்காதா என்ற ஏக்கம் நீங்கி மிக சிறப்பாக நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கைகூடும்.